ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தனுவாஸ் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tanuvas.ac.in இதான் பார்த்தோம் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஜி அட்மிஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 17 ஜூன் 2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இதில் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மதிப்பெண் என்ன எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை நான் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்போதைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அங்கேருந்து 2026-27க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னமான உங்களுக்கு இதற்கு என்னமான சீட்லாம் இருக்குது அது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்ட படிப்பு இருக்கும் பாருங்கள். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கான கோர்ஸ். இது மொத்தமாக நீங்கள் 4.5 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் நீங்கள் உள்ளிருப்பு படிப்பீங்க. 5.5 வருஷம் இருக்க போது மொத்தமாக தமிழ்நாட்டில் 660 சீட் பார்த்தா இருக்குதுங்க. அப்படி இதே மாரி பார்த்தா டெக்னிக்கலுக்கான படிப்பு இருக்குது, 4 வருஷத்துக்கான கோர்ஸ். இதில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 140 சீட்டும், பிடெக் டைரி டெக்னாலஜியில் 80 சீட்டும், பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி ஒரு 40 சீட்டும் பார்த்தா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஸ்பெக்டாஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 84 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ கேம்பஸில் என்னமான ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குதுங்க. ஒவ்வொரு இடமும் எங்கெங்கே இருக்குது, காலேஜஸில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமே ஒரு 4 வகையான கோர்ஸ் தான். பிவிஎஸ்சி அண்ட் டிஹெச்சுக்கான கோர்ஸு, பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் எல்லாமே எவ்வளோ சீட் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் இண்டியா கோட்டாவில் 50% ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு ஒரு 50% அந்த மாதிரி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதேமாரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் 8th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி ப்ரொவைட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓசி கேட்டகரி மட்டும் 21 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ரீராம் எஜுகேஷன். அதாவது இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 12th என்னமான நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கான கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். வொகேஷனல் ஸ்ட்ரீமாக இருக்கீங்க அப்படின்னா பயாலஜி அண்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. பிடெக் இருக்குது பாருங்கள், அதுக்கு என்ன நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வொகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் 12th மதிப்பெண் எடுத்திருக்கணும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க, அதேமாரி கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது, எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராஸ்பெக்டாஸில் தெளிவாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்தையுமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்க போகுது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மொதல் ஆப்ஷனும், என்ஆர்ஐ இருக்காங்க பாருங்கள் அவங்க 2வது ஆப்ஷனும், ஃபாரின் நேஷனல் 3வது ஆப்ஷனும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நேராக போயிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு தான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம், ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ பாஸ்வேர்டு பாலிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாரி
உங்களுக்கான பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக்ளரேஷனை கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுங்க. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கான ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணுங்க. ஸோ முதல்ல வந்து மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு வந்து ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. ஸோ உங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், அதில் கூட வந்திருக்கும். ஸோ அதனால் தெளிவாக 2 ஓடிபியுமே பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்க பாருங்கள் வெரிஃபை அண்ட் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே மிஸ்டேக் இல்லாத தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள், அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். ஓகே, மொத்தமாக ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, 5த்துமே ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் முதல் இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வந்திருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1,43,545 ரூபாய் ஆகும். பிடெக்கு 78,635 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது, கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th என்ன படித்தீங்க, அகாடமிக் ஸ்ட்ரீமாக ஒகேஷனலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அகாடமிக் ஸ்ட்ரீமே கொடுத்துக்கலாங்க. ஒகேஷனில் பொறுத்த வரைக்கும் பிடெக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் குரூப் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்டானு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கேம்பஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ்சி அண்ட் ஹெச் கோர்ஸ் இருக்குது. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து பிடெக்கும் அப்ளை பண்ணலாம், டெய்ரி டெக்னாலஜி 4மே அப்ளை பண்ணிக்கலாங்க. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஃபீஸ். இப்போ நீங்கள் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 500 ரூபாய், எஸ்சிஎஸ்டிக்கு 250, எல்லாத்துக்குமே அதேமாரி தான். இப்போ நீங்கள் 4த்துக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2000 rupees பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இவங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 1000 rupees பே பண்ணுற மாரி இருக்கும். அதனால் உங்களுக்கு 4மே வேணாலும் 4மே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இப்போயே அப்ளை பண்ணாடா உண்டு. கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வேணும், உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் காலேஜாக நீங்கள் எதை வந்து சைட் பண்ண போகிறீங்க, தேர்ட் காலேஜாக எது சைட் பண்ண போகிறீங்க, ஃபோர்த்து வந்து எது சைட் பண்ண போகிறீங்க, ஃபிஃப்த்து எது செலக்ட் பண்ண போகிறீங்க, சிக்ஸ்த்து எது செலெக்ஷன் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தா எனக்கு டெய்ரி டெக்னாலஜி வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அது எங்கெங்கே இருக்கோ அதுக்கான காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாங்க. பட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸாக கிடைக்கும். அதனால் எது வேணுமோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. பட் அதுக்குன்னு தனித்தனியாக நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியே ஆகணுங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணால் அப்படின்னா எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் ஒரு சில கோர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசிஆ எஸ்சி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துட்டு ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி என்ன, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து தெளிவாக பார்த்து வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். சில போய்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்ற மாரி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நேம், உங்கள் நேம் எதுவோ 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி கொடுத்துட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்லோட் ஃபோட்டோவில் போயிட்டு 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஸோ ஏஜ் லிமிட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு பிறந்த தேதிக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. அப்லோட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணலாம், அல்லது 10th 12th மார்க் ஷீட்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை நேஷனாலிட்டி இந்தியனை வந்து செட் பண்ணுங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துட்டு அப்லோட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 8th 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க. பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், பட் நீங்கள் வேறு வெளியூரில் படிச்சிருக்கீங்க 8th to 12th அப்படின்றவங்க மட்டும் நேட்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அனெக்சர் ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணுங்கள். ரிலிஜன் கேட்டிருக்காங்க, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி மதம் கொடுத்துக்கோங்க. பிளட் குரூப், இதில் போயிட்டு உங்களுக்கான பிளட் குரூப் என்ன. ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி ஆகணுங்க. இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துட்டு ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி இதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாரி நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதரோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மதர் வந்து என்ன படிச்சிருக்காங்க, மதர் ஆக்குபேஷன் என்ன, அவங்க என்னமான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க, வருடாந்திர வருமானம், ஸோ இயர்லி இன்கம் எவ்வளோ வருதோ உங்களுக்கு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ ஒருவேளை இன்கம் அப் டு 2,50,000 இருக்குன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அட்டாச் பண்ண தேவையில்லை. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் இதில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ், உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, டெபுட்டி தாசில்தாரா அதுன்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டு பக்கத்தில் எந்த தாலுக் அல்லது டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ட், நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க, ரூரல்லையா அர்பனான்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அட்ரஸ் லைன் 2ல் உங்கள் ஏரியா நேம் என்ன, லொக்காலிட்டி என்ன, 3rd சிட்டி என்ன, அந்த மாதிரி டவுன் என்ன கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்கோடு, இதில் போயிட்டு ஸோ உங்கள் ஊரோட பின்கோடை கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்புறம் கார்டியன் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்த மதிப்பெண் அதெல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் த போர்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் 12th எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சரியாக வந்து கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ண பாருங்கள். ஏன்னா மதிப்பெண் வந்து பார்த்தா அந்த ரோல் நம்பர் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர், அதாவது நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க ஒரு நம்பர், அந்த நம்பரை கொடுத்துட்டு ஃபெச் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைண்ட்லி செக் யுவர் நேம் அதுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக மேனுவலி உங்களுக்கு ஸோ பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க்கை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்துருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 11th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் டிசி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிசியை வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுங்கள். ஆல் த பேஜர் மெர்ஜ் பண்ணப்பட்ட ஃபைல், அதாவது 2 பக்கம் இருக்கா அப்படின்னா 2 பக்கத்தையும் ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து அதையும் நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க்கை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்கள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட், நீங்கள் வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தமிழ் இருக்கும், தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க,
பயாலஜியில் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேக்ஸில் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே மார்க் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண் பர்சன்டேஜ் எவ்வளோ வருது, எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துட்டாங்க. அக்ரிகேட்டட் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், நீங்கள் எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் அட்டெம்ப்டே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்றவங்க நாட் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான எமிஸ் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே 12th 6th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு. நீங்கள் வந்து 12th 6th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சினோ அந்த ஸ்கூல் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், நீங்கள் படித்த ஸ்கூல் எது, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா எய்டடா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படித்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. 12th 6th வரைக்கும் உண்டான இன்ஃபர்மேஷன், எந்தெந்த இயரில் படித்தீங்க, எந்த மீடியம், எந்த ஸ்கூல், எந்த வகையான ஸ்கூல், அது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு பிளேஸ் வந்து உங்கள் பிளேஸை மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சரும் உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரும் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓகே அப்படின்னா சப்மிட் அண்ட் ப்ரொசீட் ஆன்லைன் டு ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஜென்ரேட் ஆஃப்டர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகும் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 ரூபி காமிக்குது, என்ன அப்படின்னு தெரிய வரல. ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து பார்த்து தான் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.